மஹிந்த ராஜபக்ஷ வைத்தியசாலையில் அனுமதி. சீரற்ற வானிலை ஜனாதிபதி எம்பிகளுக்கு விடுத்துள்ள அவசர பணிப்புரை. இந்தோனேஷியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். இலங்கை மக்களுக்கு அவசர எச்சரிக்கை. நாட்டு மக்களுக்கு வெளியான அவசர அறிவிப்பு. உடனே செயல்படுங்கள். உயர்தர பரீட்சை இடம்பெறாது. புதிய திகதிகள் அறிவிப்பு. கொட்டுகின்றது மழை. கிழக்கு மாகாணத்திற்கான தொடருந்து சேவைகள் ரத்து. வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு மகிழ்ச்சி தகவல். திடீரென ஏற்பட்ட சுகஜீனம் காரணமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். உடல்நல பரிசோதனைக்காக அவர் இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் முன்னாள் ஜனாதிபதியின் உடல்நிலை தற்போது நன்றாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட மற்றும் ஆபத்தில் உள்ள மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு உடனடியாக நிவாரணங்களை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இதனை மக்கள் பிரதிநிதிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மேலும் பாதிக்கப்பட்ட மற்றும் ஆபத்தில் உள்ள மாவட்டங்களுக்கு உடனடியாக சென்று பார்வையிடுமாறு மாவட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார். நாட்டில் ஏற்பட்டுள்ள அவசரகால பேரிடர் நிலைமை மற்றும் நிவாரண சேவைகள் குறித்து ஆராய்வதற்காக இன்றைய தினம் காலை நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற சிறப்பு கலந்துரையாடலில் பங்கேற்ற போது ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க இதனை வழங்கியுள்ளார். ஒவ்வொரு மாவட்டத்திலும் அனைத்து பகுதிகளிலும் உள்ள ஆபத்து நிலைமை மற்றும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சாத்தியமான பேரழிவுகளை அடையாளம் காணவும் மக்களுக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் நிவாரணங்களை வழங்க உடனடியாக தலையிடவும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சி எம்பிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதேவேளை இன்றைய தினம் 2 மணிக்கு கட்சித் தலைவர்களுக்கு இடையேயான ஒரு கலந்துரையாடலும் இடம்பெற்றிருந்தது. மேலும் மக்களின் பாதுகாப்பு மற்றும் மீட்பு நடவடிக்கைகள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுகாதாரம் உள்ளிட்ட நிவாரணங்கள் சேவைகளை தொடர்ந்து வழங்குவது குறித்து நீண்ட நேரம் விவாதிக்கப்பட்டது. உயர்தர பரீட்சை நடத்துதல் மற்றும் தொடர்ச்சியான கல்வி நடவடிக்கைகள் குறித்து சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. தொடர்ந்து தங்குமிடங்களை இழந்து முகாம்களிலும் உறவினர் வீடுகளிலும் தஞ்சமடைந்துள்ள மக்களுக்கு உலர் உணவு, அத்தியாவசிய தேவையுடைய பொருட்களையும் வழங்க வேண்டிய ஆயுத நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தெரிவித்தார். நீர்ப்பாசன அமைப்பு மற்றும் அதன் பாதுகாப்பு குறித்தும் சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டதுடன் கனமழை ஏற்பட்டால் நீர்ப்பாசன முறைமையை நிர்வகிக்க அதை உன்னிப்பாக ஆய்வு செய்யவும் மகாவலி மற்றும் நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி மேலும் அறிவுறுத்தியுள்ளார். இந்தோனேஷியாவின் வடக்கு சுமத்ரா தீவை தாக்கிய 6.6 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் காரணமாக இலங்கைக்கு சுனாமி ஆபத்து இல்லை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. இந்தோனேஷியாவின் வடக்கு சுமத்ரா தீவிற்கு அண்மையில் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டது. இன்று காலை 10:26 மணியளவில் இடம்பெற்ற இந்த நிலநடுக்கம் 6.6 ரிக்டர் அளவில் பதிவாகியது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் தேசிய சுனாமி முன்னெச்சரிக்கை மையம் இதனை அறிவித்தது. மேலதிக தகவல்களை தொடர்ந்து அவதானிக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலநடுக்கம் காரணமாக இலங்கையின் கரையோர பகுதிகளிலும் அதனை அண்டிய பகுதிகளிலும் வசிக்கும் பொதுமக்கள் தயவு செய்து அவதானமாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். இது தொடர்பான எதிர்கால அறிவிப்புகள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறு ஊடகங்கள் வாயிலாக வழங்கப்படும் மேலதிக தகவல்களை தொடர்ந்து அவதானிக்குமாறும் தேசிய சுனாமி முன்னெச்சரிக்கை மையம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை நிலவி வரும் நிலையில் அவசர சூழ்நிலைகள் ஏற்பட்டால் உடனே 117 என்ற எண்ணுக்கு தெரிவிக்குமாறு மக்களிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பேரிடர் மேலாண்மை மையம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டது. இலங்கை பாதித்துள்ள மோசமான வானிலை காரணமாக அனைத்து மாவட்டங்களிலும் தேடல் மற்றும் மீட்பு குழுக்கள் கடமைக்கு அமர்த்தப்பட்டுள்ளன. இதற்கமைய இடம்பெயர்ந்த மக்களுக்கான பாதுகாப்பு மையங்களை நிறுவ ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறிருக்க 17 மாவட்டங்களில் 1158 குடும்பங்களை சேர்ந்த 4008 பேர் சீரற்ற வானிலையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 14 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் பேரிடர் மேலாண்மை மையம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் சனிக்கிழமை ஹாபோதோ உயர்தர பரீட்சை நடைபெறாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இன்று மற்றும் நாளைய தினங்களில் நாளைய மறுதினம் ஆகிய தினங்களில் இடம்பெற இருந்த ஹாபோதோ உயர்தர பரீட்சைகள் நடைபெறாது என குறிப்பிடப்பட்டுள்ளது.
இந்த பரீட்சைக்கான மாற்று தினங்களாக டிசம்பர் மாதம் 7 மற்றும் 8, 9 ஆகிய தினங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் நடைபெறவிருந்த பாடப்பரீட்சை டிசம்பர் மாதம் 7ஆம் திகதியும், நாளை நடைபெறவிருந்த பாடப்பரீட்சை டிசம்பர் மாதம் 8ஆம் திகதியும், சனிக்கிழமை நடைபெறவிருந்த பாடப்பரீட்சை டிசம்பர் மாதம் 9ஆம் திகதியும் நடைபெறும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடுமையான வானிலை காரணமாக திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு கிழக்கு பாதையின் தொடருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்தது. ஆறுகள் மற்றும் நீர்த்தேக்கங்களிலிருந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்டவாளங்கள் மூழ்கியுள்ளது. இதனால் இன்று திட்டமிடப்பட்டிருந்த 6 நீண்ட தூர நகரங்களுக்கு இடையிலான மற்றும் இரவு நேர அஞ்சல் தொடருந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பயணிகள் தகவல் அறிந்து மாற்றுப்பயண ஏற்பாடுகளை செய்யுமாறு தொடர்ந்து அதிகாரிகள் தெரிவித்தனர். இதேவேளை மோசமான வானிலை காரணமாக மலையக தொடருந்து சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போது வாகனங்களின் விலைகளும் குறைவடைந்துள்ளதனால் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க இதனை தெரிவித்திருக்கின்றார். இன்று முற்பகல் மத்திய வங்கியின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது இதனை தெரிவித்தார். அவர் மேலும் கருத்து தெரிவித்த போது, பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் இந்த ஆண்டின் இறுதி பகுதியில் நாட்டில் அதிகபட்ச டொலர் கையிருப்பு பதிவாகும் என எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டார். அதே நேரம் சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழான 5வது தவணை கடன் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி அங்கீகரிக்கப்படும் என நம்பப்படுகின்றது. அதன் பின்னர் ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் உலக வங்கி ஆகியவற்றிலிருந்தும் டிசம்பர் மாதம் நிதியுதவி கிடைக்கவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வருட இறுதிக்குள் வெளிநாட்டு பண அனுப்பல்கள் மற்றும் சுற்றுலா வருமானம் ஆகியவையும் உயரும் என்பதனால் உரிய இலக்கை அடைய முடியும் என்று மத்திய வங்கியின் ஆளுநர் தெரிவித்திருக்கின்றார். டிசம்பர் மற்றும் நவம்பர் மாதங்களில் வாகன இறக்குமதி குறிப்பிடத்தக்க அளவில் நிலையான மட்டத்தை அடைந்திருக்கிறது. தற்போது வாகனங்களின் விலைகளும் குறைவடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்திருந்தார்.